भक्तजनार्तियन्तु सुदृत्वम् अन्येषु अविजारितोर्नो संवेवतारस्तमन निरब्धं लक्ष्मीकुम्भं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्क्ये केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति प्रपद्ये निर्वद्यानां विशद्यां गुणसम्पदां शरणं भवद्गीतानां षडगो मुनीश्वरं श्रीमद्रङ्गशठारि सम्यग्भगवान्तद्वयं श्रीमद्वीरभगात् शरजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवंशदेशीयते कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीन साधनवशं नारायणं योगिनं वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षत्रयन्तसारम् अनवद्यगुणं बुधाख्यं नारायणाद्यविजयकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथे विजयकरम् आश्रयामः உள்ளிச்செல்மலரோர் தாரான் முழமுதியம் கொல்லிக்கண் உள்ளங்குதியாமே வள்ளல் திருவாளன் சீர்கழியன் கார்கழிய வெட்டி மறுவாளன் தந்தான் மடல். முதல் பூமியில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் புருஷார்த்தமாக நினைக்கிறது சாஸ்திர பிரகாரம் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்று. ஆழ்வார் என்ன பண்றார், இப்போ பகவத் விஷயத்தில் இருக்கக்கூடிய காமம் இருக்க அதுதான் புருஷார்த்தம்னு சொல்லணும். ஏன்னா இப்ப இடத்துக்கு தகுந்த மாதிரி இதே ஆழ்வார் 4 புருஷார்த்தத்தை கொடுத்துட்டு இதுல என்ன பண்றாருன்னா சம்சாரம் எனக்கு வேண்டாம் எனக்கு மோட்சத்துக்கு கொடுன்னு கதறி இருக்க, திருமொழியில கதறி இருக்கு. சம்சாரத்தினுடைய தோஷம் எல்லாம் சொல்லியிருக்க. அதனால மாற்றமுள்ள ஒரு தசகத்துல இந்த சம்சாரத்தினுடைய வாழ்க்கையை குறித்துட்டு மோட்சம் போனோம்னு கேட்டுக்க. ஆனால் இப்ப இந்த மடலுக்கு தகுந்தபடி எடுத்துக்கொண்ட கிரந்தத்துக்கு தகுந்தபடியும் பகவான் விஷயத்தில் வைக்கப்படக்கூடிய காமம் இருக்கு அது ரொம்ப உயர்ந்தது என்பதை காட்டுவதற்காகவும், அதாவது ஒன்றுத்தை ஏற்றி சொல்றதுக்காக இன்னொன்றை இல்லைன்னு சொல்றது, இன்னொன்று குறைச்சி சொல்றது என்பது கவிகளுடைய மரபு. அது மாதிரி மோட்சங்களே ஒரு புருஷார்த்தம் இல்லை, பகவானை காதலிப்பது என்பதே ஒரு புருஷார்த்தம் என்று சொல்லணும். பகவத் விஷயமான அந்த காதல் இருக்கு அது ரொம்ப உயர்ந்தது என்பதை சொல்லணும். அதுக்காக நான் சொல்றேன் 3 தான் புருஷார்த்தம்னு ஆரம்பிக்கிறேன். உலகத்தில் இருக்குவாளுக்கு 3 தான் புருஷார்த்தம், பார்வோருக்கு 3 தான் புருஷார்த்தம்னு ஆரம்பிக்கிறேன். அதுக்கு அந்த பார்வோர் எப்படிப்பட்டவர் பார் எப்படிப்பட்டது என்று சொல்லும் பொழுது காரார் வரை கொங்கை கண்ணார் கடல் துக்கை சீரார் மணிச்சு சுடர் சுட்டி செங்கலுளி பேராற்று பேராரமாறு பெருமாமழைக்கு உந்தல் நீராரவேலி நிலமங்கையன்னும் இப்பாரோர் சொல்லப்பட்ட 3 பூமியை ஒரு பூமி பிராட்டியாக சொல்றது சாஸ்திர பிரகாரம். அவ அந்த பூமி என்பவள் ஒரு பெண் என்று கொண்டால் அந்த பூமிக்கு வஸ்திரம் இருக்கும், ஒரு பெண்ணானவள் வஸ்திரம் கொடுத்திருப்பள், ஸ்தனம் இருக்கும், கூந்தல் இருக்கும், திலகம் இருக்கும், சுட்டி இருக்கும், ஆபரணம் இருக்கும். இதெல்லாம் இவளுக்கு பூமி பிராட்டிக்கு எது எது என்று வர்ணிக்கிறார். இவளுக்கு பூமி பிராட்டிக்கு கடலானது வஸ்திரம், மலைகள், அந்த மலைகள்னு மட்டும் இங்க சொல்ற மலைகள் என்ன என்பதை பல விஷயங்கள் சிறிய திருமடல்ல சங்கரகமா சொல்றத பெரிய திருமடல்ல விவரணம் பண்ற. அதனால ஒரு சில வாக்கியங்களுக்கு எல்லாம் சிறிய திருமடலுக்கு அர்த்தம் பண்ணும்போது பெரிய திருமடலை மனசுல வச்சுட்டு இங்க காரார் வரை கொங்கை, கார் ஆர் வரை கொங்கை, மேகங்கள் தங்கி இருக்கக்கூடிய மலைகள் இவளுக்கு கொங்கை என்று சாய்க்கிறார். இந்த கொங்கை 2 எது என்பதை திருவேங்கடமலையும் திருமாலிருஞ்சோல மலையும் என்பதை தென்னன் உயர் பொறுப்பும் தெய்வ வடமலையும் எண்ணுவையே முறையா வடிவமைந்த அணங்கு என்று பெரிய திருமணல்ல சாய்க்கிறார். அப்படிப்பட்டது இவளுக்கு வஸ்திரம் கடல், கொங்கை மலைகள், கூந்தல் மேகம், திலகம் அல்லது சுட்டி அது சூரியன், ஆபரணம் நதி, அதாவது காவேரி முதலிய நதிகள், பூமியில ஓடக்கூடிய நதிகள் இருக்க அந்த நதிகள் இவருடைய மார்பு அதுல கலங்கி, அதாவது காட்டாற்ற போல வெள்ளம் எடுத்து சந்தன மரங்கள் எல்லாம் அடித்து கொண்டு செல்லக்கூடிய காவேரி நதி முதலியோ இவளுக்கு அசையக்கூடிய கழுத்திலே அணியப்பட்டிருக்கக்கூடிய ஹாரம் என்று சாய்கிறார். இப்படிப்பட்ட வர்ணனை கவிகள் எல்லாரும் பண்ணுவார்கள். நாம எல்லாம் பள்ளிக்கூடத்துல தமிழ்தாய் வாழ்த்து என்று சொல்றோம். அப்ப தமிழ் என்கிற அந்த கவிகளுடைய மரபு, தமிழ் என்கிறது ஒரு மொழி, அந்த மொழியை தாயாக சொல்றோம். தாய் நாடு தாய் மொழி என்று சொல்றோம்.
ஏன்னா அம்மா உயர்ந்தவள் என்பதனாலே உயர்ந்த வஸ்துவெல்லாம் தாயை இட்டி சொல்றது. தாய் நாடு, தாய்மொழி, அவனுக்கு தாய் நாட்டு பற்றே கிடையாது, அவனுக்கு தாய்மொழி பற்று கிடையாது என்று சொல்றான். அப்போ அந்த தாயாக மொழியை சொன்னால் அவனை வர்ணிக்க வேண்டியது இருக்கு. அதனால என்ன பண்ணா மனோன்மணியம் சுந்தரனார் கூட என்ன பண்றாருன்னா பாட்டு எழுதினார். ஆக்சுவலா மனோன்மணியம் சுந்தரனார் மனோன்மணியம் என்கிற நாடகம் எழுதினார். அந்த நாடகத்துல நாந்தி ஸ்லோகம், அதாவது கடவுள் வாழ்த்து, அது மாதிரி அவர் தமிழ் தாய் வாழ்த்து எழுதினார். அந்த தமிழ் தாய் வாழ்த்து இப்ப ஸ்கூல்ல சொல்றார். இப்போ அடிக்கடி அந்த பாட்டு எல்லாருக்கும் மறந்து போச்சு. ஏன்னா சரியா சொல்லி கொடுத்துருந்தா இப்போ யாருக்குமே தமிழ் தேவையில்லை, தாய் பாஷை தேவையில்லை. இங்கிலீஷ்ல பேசிட்டா என்னவோ வசத்தின்னு எண்ணம், இங்கிலீஷ் வாசிச்சுட்டா பெரியவான்னு எண்ணம், பயத்து பழுப்பு இருந்தா போறோம், கலை வானா, கலாச்சாரம் வானா, பண்பாடு வாண்டான், எதுவும் மாட்டான். நட உட பாவனை சோறு எல்லாம் மாறி போனாவுக்கு பாஷை இருக்கு. பாஷை என்பது அந்த கலாச்சாரத்தை காட்டக்கூடியது. இப்போ ஸ்ரீ வைஷ்ணவான்னு சொன்னா எதுக்காக பேர்ல கூட ஊவேன்னு போட்டுக்கிறா அப்படின்னா, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவா இருக்க அந்த 2 பாஷையும் வாசிக்கணும். மற்ற வேதாந்திகள் இருக்கா, அத்வைதிகள் இருக்கா, அத்வைதிகள் இருக்கா, அவளுக்கு சம்ஸ்கிருதம் மட்டும் போறோம். நமக்கு இது போராது என்பதை கேட்டுக்கிறது தான். இப்ப எல்லாரும் ஸ்ரீவுவேன் போடாட்டா கோபிச்சுக்கிறா. ஆக்சுவலா அது தகுதி இருக்கான்றதை யோசிக்க மாட்டேங்கிறா. தமிழ் தெரியாம இருக்க முடியாது. அதாவது ஸ்ரீ வைஷ்ணவனா இருக்கிறவன் தமிழ் தெரியாம இருக்கக்கூடாது, சம்ஸ்கிருதம் தெரியாம இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா அப்ப உன்னுடைய சம்பிரதாயம் அவனுக்கு தெரியாத போயிடும். ஒட்டுமொத்தமா ஏதோ பெரியவா சொல்றான்றதுக்கும் ஒரு பேசிக்ஸாவது இந்த 2 பாஷையும் தெரிஞ்சா ஆழ்வாசி சுத்திய கொஞ்சமாவது பார்க்கலாம், கொஞ்சமாவது சம்ஸ்கிருதம் ஸ்ரீபாஷியாதிகளை வாசிக்கலாம். அப்ப அதுக்காக தான் என்ன பண்ணா அதை ஊவேன்னு போட்டு அதை பேருக்கு முன்னாடி போடுறது அந்த அளவுக்கு கொண்டு வரா. ஏன்னா இந்த பாஷை என்பது ரொம்ப முக்கியம். தமிழ்ல எத்தனை சம்ஸ்கிருத சப்தத்தையே சேர்க்கிறா. தமிழ் என்பது ஒரு செம்மொழி, வடமொழி கலப்பு இல்லாம பேச முடியும். அந்த சக்தி அந்த பாஷைக்கு இருக்கு. ஆனாலும் சங்க இலக்கியம் தொட்டு இன்று வரை இருக்கிறவா ஒரு பாட்டு எழுதினா அந்த சம்ஸ்கிருத சப்தத்தை சேர்க்கிறா. ஏன் சேர்க்கிறா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. அவன் ஏன் அகரம் என்கிற சம்ஸ்கிருத சப்தத்தை சேர்க்கிறான்? உலகு என்கிற சம்ஸ்கிருத சப்தம், ஆதி என்பது சம்ஸ்கிருத சப்தம், பகவன் என்ற சம்ஸ்கிருத அப்படின்னு சொன்னால் அந்த மொழி நன்னூல் தொல்காப்பியத்தில எல்லாம் வடமொழி சொல்ல தமிழ்ல கையாள வேண்டுமானால் என்ன மாடிபிகேஷன் பண்ணிக்கணும்னு ஏன் சூத்திரம் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த மொழிகள் என்பவை கேவலம் கம்யூனிகேஷனுக்கு வந்தது இல்லை. இது மோட்ச பரியந்தம் கொடுக்கணும். நம் கலாச்சாரத்தை பார்க்கணும். வைதிக கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரம். அதனால சம்ஸ்கிருதம் தெரியாம போயிடக்கூடாது. அப்ப தன்னுடைய கிரந்தங்கள் இதுதான் காரணம். அது தமிழ் மொழிக்கு தூய தமிழ்ல பேசுவதற்கு எழுதுவதற்கு ஆற்றல் இருந்தும் கூட அவர்கள் வடமொழி கலப்பை பண்ணதுக்கு காரணம் வடமொழி தெரியாத போயிட வேண்டாம் அப்படின்றதுதான் காரணம். அதான் திருக்குறள் என்று சொல்லுவோம். திருக்குறள்ல முதல் ஸ்லோகத்திலேயே குறள் வெண்பாலேயே 4 சம்ஸ்கிருதம். அது மாதிரி இந்த மனோன்மணியம் சுந்தரனா இருக்காரு. அது மாத்திரம் இல்ல, தமிழ் இலக்கியங்கள் மொத்தம் ஆழ்வார்கள், நாயன்மார்கள், வேதத்தினுடைய பண்பாடு. இந்த பாரத தேசத்துல தமிழ் மற்ற மொழியெல்லாம் கேட்கவே வேண்டாம். தமிழும் சம்ஸ்கிருதமும் பிராச்சீன பாடல்கள். இந்த 2 இந்த தமிழ் பாஷையில கூட வைதிக கலாச்சாரம் இல்லாம பாடல்கள் இருக்கவே இருக்காது. அப்படி இருக்க மனோன்மணியம் சுந்தரனார் பாட்டு எழுதுறார். தமிழ் தாய மனோன்மணியம் என்பது ஒரு நாடகம். அந்த நாடகத்தை அவர் எழுதுகிறார். அந்த நாடகத்துல கடவுள் வாழ்த்து நாந்தி ஸ்லோகம் இருக்கிற போது அந்த இடத்துல அவர் தமிழ் தாய வணங்குறதா எழுதினார். அதெல்லாம் நம்ம இப்ப பள்ளிக்கூடத்துல படிக்கிறோமே, அது இது மாதிரி வர்ணனை இருக்கு. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தைக்கு எழில் ஒழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டம் இதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாளும் தக்க சிறு பிறைநுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் வணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துவமே 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 அப்படின்னு எழுதிக்கிறார். அந்த நாடகத்துல இருந்தக்கூடிய கடவுள் வாழ்த்து ஸ்தானத்தை எடுத்து வச்சிருக்கார். அதுல அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த கலியனுடைய காரான் வரைக்கும் கண்ணான் கடவுளுக்கு மாதிரி சப்தங்கள் இருக்கு. இங்க பூமாதேவிய ஒரு பெண்ணாக வர்ணிக்கிறார் கலியன்.
அங்க தமிழ் மொழியையே ஒரு வர்ணனை பண்ற தமிழ் அணங்க. அப்ப அங்கேயும் அவர் நீராறும் கடல் கொடுத்த நிலமடந்தைக்கு நிலமடந்தை இதெல்லாம் எப்படி வருதுன்னா அந்த வைதிக கலாச்சார ரத்தத்தில் இருக்கு. மனோன்மணிய சுந்தரனாருடைய இஷ்டம் இருக்கோ இல்லையோ அது மாத்திரம் இல்லை. இந்த ஒரு பாட்டு இந்த தமிழ் தாய் பாட்டுன்னு எடுத்து வச்சிருக்கா. இந்த பாட்டுல எத்தனை சம்ஸ்கிருத சப்தம் இருக்கு தெரியுமா? நீராறும் கடல் கொடுத்த நிலமடந்தைக்கு எழுந்துழுகும் சீராறும் வதனம். வதனம்ன்றது சம்ஸ்கிருத சப்தம். வதனம் என திகழ் பரத கண்டம். பரத சப்தம் சம்ஸ்கிருத சப்தம், கண்டம் சம்ஸ்கிருத சப்தம். இதில் தெக்கணமும் தட்சிணமும், அது தட்சிண சப்தத்தோட மறுவுதல். தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட சப்தம் 5. நல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்த, தரித்தல் சம்ஸ்கிருத சப்தம், தரித்த 6. நரும் திலகமுமே, திலகம் 7. அத்திலக இன்னொரு திலக சப்தம் 8. வாசனை மனம்னு எழுதிருக்கோம் தமிழ்ல. வாசனை சம்ஸ்கிருத சப்தம். வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற ஏத்திகையும் புகழ்மனக்க இருந்த பெறும் தமிழனது. 9 சப்தம். அப்படின்னா சம்ஸ்கிருதத்தை அவாய்ட் பண்ணவே முடியாது, அவளுக்கு அவாய்ட் பண்ணக்கூடாது என்கிற எண்ணமும் இருக்கு. 9 சப்தம் தமிழ் தாய் வாழ்க்கையில் இருக்கு. பாஷை தேசம் வச்சுக்கிறான் அப்படின்னு சொன்னா வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பாஷையை அழிக்காது. இன்னும் சம்ஸ்கிருதம் 2 பிராச்சீன பாஷையா இருக்குதால ஒரு பாஷை இன்னொரு பாஷைக்கு உபகாரம் தான் பண்ணணும். எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கும் போதெல்லாம் இப்போ எனக்கு அப்பா பாடம் சொல்லி கொடுக்குறாருன்னா எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்துருக்காரு, அவர் சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஒருத்தர் வந்து அங்கே உட்காண்டா இவர் தமிழ் பாடம் நடத்துறாரா, 1 மணி நேரம் பாடம்னா 1 மணி நேரம் பாடத்துல இவர் தமிழ் சொல்லி கொடுத்துருக்காரா இவர் சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுத்துருக்காருன்னு தெரியாது. ஏன்னா சம்ஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்கும்போது கூடவே தமிழை சொல்லிக் கொடுப்பேன், தமிழை சொல்லிக் கொடுக்கும்போது கூடவே சம்ஸ்கிருதத்தை சொல்லிக் கொடுப்பேன். இது 2த்துக்கும் இருக்கக்கூடிய ஒப்ப சொல்லுவேன். எங்க இந்த மொழியானது இந்த மொழி இயல்பினால எங்க வேறுபடுறது, அதை சம்ஸ்கிருதத்தை விட்டு எப்படி வேறுபடுறது எப்ப காட்டி கொடுப்பேன். இதனால் நமக்கு 2 பாஷையும் புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ சுலபமா இருக்கு. ஒரு பாஷை, அதுவும் உயர்ந்த பாஷை, செம்மொழி, 2மே செம்மொழின்ற போது 2 பண்டிதால் ஒண்ணு கூடியா நல்லதான் நடக்கும், சண்டைய சச்சரவா நடக்கும். 2 துஷ்டன் ரவுடி திருடம் கூடினா பங்கு போட்டுக்குள்ள சண்டை வரும். 2 பண்டிதால் கூடினா என்ன ஆகும்? அப்படி உயர்ந்த செம்மொழி 2 கூடினா நல்லதுதான் நடக்கும். இன்னொன்னும் சம்ஸ்கிருதம் நல்லா படிச்சா தமிழ், கேவல தமிழ் படிச்சவாற சம்ஸ்கிருதத்தை படிச்சவாளுக்கு பல அட்வான்டேஜஸ் இருக்கு. இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. இன்னொன்னு அனாயாசமா ஒரு பேசிக் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுட்டா கூட பரவாயில்ல. ஏன்னா அவ்வளவு லாபமும் இருக்கு, அதை புரிஞ்சுக்கிறதுல அவ்வளவு லாபமும் இருக்கு. இதோட 9 பதத்தை அவர் பயன்படுத்திருக்கார். அதுலயே நீராறும் கடல் உடுத்த, இங்க காரார் வரை கொங்கை, கண்ணார் கடல் உடுக்கை, கண்ணார் கடல் உடுக்கைன்னு கலியன் சாச்சிருக்க. அவர் நீராறும் கடல் உடுத்த, ஆறும் நீர் கடல் உடுத்த. இந்த பெண்ணானவள் என்ன பண்றா அப்படின்னா கடல் பொங்கக்கூடிய கடல் நீரை வஸ்திரமாக உடுத்திக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்ற. அங்க அவர் ரூபகம் பண்ற. இங்க கலியன் வந்து பூமி பிராட்டிய ரூபகம் பண்ண. அவர் வந்து அங்க நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை, அவருடைய சீராறும் வதனம், அழகிய வதனம் இருக்க, முகம் இருக்க. அந்த நிலமடந்தை பூமி பிராட்டி என்பவருடைய முகம் எது என்று சொன்னால் பரத கண்டம். பாரத தேசம் தான் உயர்ந்தது. இந்த காலத்துல தான் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பாரத தேசம் வந்து புராண இதிகாசம் சொல்லியிருக்கு. அதனால இந்த பெண்ணுக்கு பூமி பிராட்டி என்பவளுக்கு, நிலமடந்தை என்பவளுக்கு முகமானது பாரத கண்டம். அந்த முகம் இருந்தால் அதுல நெற்றி இருக்க வேண்டுமே பெண்ணுக்கு. பெண்ணுக்கு அந்த நிலமடந்தைக்கு நெற்றி ஏறு என்று சொன்னால் தட்சிண பாரதம், அதாவது தென்னாடு. தென்னாடு என்பது நெற்றிக்கு சமம், முகத்தில் இருக்கக்கூடிய நெற்றிக்கு சமம் தென்னாடு. அந்த தென்னாட்டிலே அவளுக்கு திலகம் எது? திலகம்னா அதுக்குள்ள நடிகர் திலகம் என்ன சொல்ற, சேஷவாசின்னு திலகத்து போன வாரமே சொன்னோமே. திலத்தை போல இட்டுக்கணும் நெத்தி, ஒரே போடா இருக்கக்கூடாது. கீழ்பாகம் ஒரு ஜூம் பண்ணி பாருங்க, இத எல்ல அது கீழே ரவுண்டா இருக்கும், மேல கூர்மையா இருக்கும், அப்படி இருக்கணும். அப்படிப்பட்ட திலகம் இது. திலகம் இல்லாட்டா ஒன்னும் நல்ல காலம் இருந்ததுன்னா அர்த்தம் தெரியாத சொல்லியிருக்கா. அர்த்தம் தெரிஞ்சதுன்னா ஸ்கூல்ல எப்படி இதை சொல்லலாம்?
எல்லாரும் படிக்கிற இடத்துல திலகம் இட்டுக்காதவர்கள் உண்டு. ஆகினால இதை நிறுத்தினோம்னு சொல்லிடுவார். நல்ல காலம் இதெல்லாம் பாட்டுலாம் அர்த்தம் தெரியாம அப்படியே ஓடிட்டு அதையும் நிறுத்திடுவார். அவனா அப்போ பூமி பிராட்டி என்பவள் நிலமடந்தை, அவளுக்கு முகம் என்பது பரதகண்டம். அந்த பரதகண்டம் அவளுக்கு நெற்றி என்பது தென் பாரதம், தட்சிண பாரதம். அந்த தட்சிண பாரதத்திலே அவளுக்கு திலகமாக இருப்பது தமிழ்நாடு. அப்போ திலகம் இல்லாத ஒரு பெண்ணு போல தமிழ்நாடு இல்லாத இந்த நிலமடந்தை ஆயிடுவார். அப்படிப்பட்ட தமிழ்நாடு என்பது அவளுக்கு திலகமாக இருக்கிறது. அந்த திலகம் என்பது ஸ்டிக்கர் போட்டு பெயிண்ட் இப்படி இருக்கக்கூடாது. அது பண்ணணும். அதுக்கு இதெல்லாம் உண்டு. அதாவது மனம் அதை ஆத்துல தயார் பண்ணணும். தயார் பண்ணதுல தாயாரை பிரதிஷ்டை பண்ணிக்கணும். இவ்வளவு இருக்கு. அதனால அதிலிருந்து வரக்கூடிய மனம், அந்த வஸ்து போட்டு பண்ண வேண்டிய ஸ்டிக்கர் போட்டு சாந்து மாதிரி இல்லாம அதை பண்ணப்பட்டால் அதிலிருந்து மனம் வீசுறது. அந்த மனமானது தமிழ்நாடு என்கிற திலகத்திலிருந்து வரக்கூடிய மனம். அந்த மனமானது 10 திசையிலும் வீசுறது. அந்த மனம் தான் தமிழ் என்று சொல்கிறார். ஆகினால அங்கேயும் சொல்றான் நிலமடந்தை. அவனும் என்ன சொல்கிறான், நீராறும் கடல் உடுத்த என்று சொல்கிறான். அப்போ நீராறும் கடல் உடுத்த அவனும் கூட என்ன சொல்றான், மனோன்மணி சுந்தரனார் என்ன சொல்ற, பூமிக்கு கடல் என்பது வக்ரம் என்று சொல்ற. ஏன்னா 75 விழுக்காடு அது பூமி பரப்ப ஆக்கிரமிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற. இது இந்த இடத்துல காரார் வரைக்கொங்கை கண்ணார் கடல் உடுக்கை என்று கலியன் சாய்க்கிறார். இதே கலியன் பகவானுக்கே சமுத்திரத்தை வஸ்திரமாகவும் சாய்க்கிறார். நாச்சியார் கோவில் போன வாரம் கொஞ்சம் சொல்லி விட்டுட்டேன். அந்த பாசனம் கரமான பாசனம். நாச்சியார் கோவில் அனுபவம் வரும்போது பார்ப்போம். இப்ப கொஞ்சம் சொல்றேன், இன்றைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சொல்றேன். 6ஆம் பத்து 6ஆம் திருமொழி அம்பரமும் பெருநிலனும் நாச்சியார் கோவில் 100 பாசுரத்துல ஒரு தசகம். அதுல 3ஆம் பாசுரம் அம்பரம் கொண்டு பௌவ நீர் உடை ஆடையாக சுற்றி ஆரகலம் திருவடியா பவனம் மீயா செவ்விமா திறமெட்டும் தோழா வண்டம் திருமுடியாய் என்ற அன்பால் செல்லகிட்டீர் கவ்வைமா கழுகுந்தி வெண்ணி ஏற்ற கடல் மன்னர் மணிமுடி மேல் காகமேற தெய்வவால் வளம் கொண்ட சோழன் சேர்ந்த திருநரையூர் மணிமாடம் சேர்ந்தீங்களே. திருநரையூர் நாச்சியார் கோவில், அந்த மணிமாட கோவிலை சேருங்கோல் ஜனங்களே, நீங்கள் அங்கு செல்லுங்கள், அந்த எம்பெருமானை சேவியுங்கள் என்று சாய்கிற. நாச்சியார் கோவிலுக்கு எல்லாரும் போங்கோ, அந்த பெருமாளை சேவிங்கோ அப்படின்னு கலியன் சாய்கிற. அந்த கலியன் இடத்துல மற்ற ஆழ்வார் இடத்துல இல்லாத கலை, தமிழ் கலாச்சாரம், ஆண்ட அரசர்கள், இவர்களை பற்றி குறிப்பு நிறைய சொல்லுங்க. ராஜா பல்லவர்கள் எப்படிப்பட்டவர்கள், சோழர்கள் எப்படிப்பட்டவர்கள், சேரர்கள் எப்படிப்பட்டவர்கள், பாண்டியர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவருக்கு தர்மத்துல புத்தி எப்படி இருந்தது, எத்தகைய வீரம் கொண்டவர்கள், எந்த அளவுக்கு அவர்களுக்கு வைதிக கலாச்சாரத்துல பிடிப்பு இருந்தது, எந்த அளவுக்கு அவர்கள் முந்தைய சமுதாயம் இப்படிப்பட்ட நல்ல வைதிக கலாச்சாரத்தோட விளங்கணும் என்பதில் ஆசை அவர்களுக்கு எப்படி இருந்தது, தர்ம யுத்தம் எப்படி பண்ணுவார்கள், எப்படி பக்கத்து நாடு அயோக்கியத்தனமா இருக்குதுன்னா அது நம்ம நாட்டுக்கும் கெடுதல், அந்த மக்களுக்கும் கெடுதல். அப்ப எப்படி வென்று தன்னுடைய பூமி ஆளக்கூடிய பரப்பை வளர்ப்பார்கள். அப்படி கெட்டவனான அரசன் நம் நாட்டு மீது படையெடுத்து வந்தால் எப்படி அவர்கள் அழிப்பார்கள், இதெல்லாம் சொல்லி அந்த செங்கனான் கோச்சோழன் என்பவன் அவருடைய பெருமையை சாய்கிறார். அவன் சிவபெருமானுக்கு 70 கோவில் கட்டி சைவனாக இருந்தவன் கடைசி காலத்துல வைஷ்ணவனாக மாறி நாச்சியார் கோவிலுக்கு இந்த பகவானுக்கு கைங்கரியம் பண்ணான் என்று குறிப்பெல்லாம் சாய்கிறார். அப்படி அவன் என்ன பண்றான், அந்த செங்கனான் கோச்சோழன் அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அந்த பகவான் பேசக்கூடிய ஆற்றோடு, ஆமா இதெல்லாம் பொய் அப்படின்னு சொன்னா நமக்கு முடியாதுன்னா எல்லாரையும் அப்படி சொல்லி அவளுக்கு முடியாது இவாளுக்கு முடியாது அப்படின்னு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அந்த ராஜாவுடைய தர்ம புத்தி. ஸ்ரீரங்க கோவில் உள்ள போறோம்னா நமக்கு பெருமாள் இருக்கிற பக்தி அதிகம் இல்லை, நமக்கு இருக்கிற பக்தி நாஸ்திக்கும் இல்லை என்று சொல்ல முடியாதான் பக்தி இருக்கு. ஸ்ரீரங்கத்துக்கு 2 நாள் ஆயிடுச்சு, இன்னும் பெரிய பெருமாளையே சேவிக்கல. அது ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி. தாயாரை சேவிக்கிறோம், தேசியனை சேவிக்கிறோம், பாஷிகாரை சேவிக்கிறோம்,
சுதர்சன ஆழ்வாரை சேவிச்சுட்டு வந்துடுறோம். இந்த ஊருக்கு வந்தா வந்து அவரை சேவிக்கல பாரு, நம்ம பார்த்து இது குற்ற உணர்ச்சியால போய் சேவிக்கணும்னு நினைக்கிறோம் தோட, வந்து 2 நாள் ஆயிட்டா இன்னும் பெருமாளை சேவிக்கலையே, தினமும் போய் சாயங்காலம் இந்த 5 சன்னதியை வச்சு சேவிச்சுட்டு வருமேன்னு தோணுதே தோட, அது அந்த வஸ்துவினுடைய மேன்மையால நினைக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வந்தா விட்டு சேவிக்காம இருக்கிறது தப்பு, அது ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி. அதாவது நாஸ்திக்கம் இல்லைன்னு சொன்ன மட்டும் அப்படி இல்லைன்னா உண்மையிலே இருந்தா அந்த சதசு இருக்கு அப்படின்றது வேற விஷயம், சதசுக்கு வந்திருக்கோம் அதை விட்டுட்டு போகக்கூடாது என்பது வேற விஷயம், அது முக்கியமாயிடுச்சு என்பது வேற விஷயம், அதுவும் ஒரு கைங்கரியம் என்பது வேற விஷயம். ஆனால் அதுக்குள்ளேயே பிரிமாத அந்த அளவு சோம்பேறித்தனம் இல்லாத பட்சத்தில் எழுந்து போ, 5 மணிக்கு போ, விஸ்வரூப தரிசனத்தை பாரு. மனசுல மட்டும் ஐயோ 2 நாள் ஆச்சு ஒன்றும் பெருமாள் சேவிக்கிறோம்னா ஏன் வழி இருக்கு, சதசனி காரணம் காட்ட முடியாது. சோம்பேறித்தனம் அந்த அளவுக்கு பகவானிடத்துல ஈடுபாடு இல்லைன்றது இதை காட்டுது. எப்பயுமே நம்ம ஒரு 5 நிமிஷம் நினைச்சு பார்த்தா நாம நம்ம பக்தன் ஆஸ்திகன்றமா நினைச்சிருந்தாலும் நாஸ்திகன் இல்லை என்கிற அளவில் தான் இருக்கும். ஏன் என்ன கேடு, அம்மா அவனுக்கு சேவிச்சா விட்டு போக வேண்டியது தானே, திருமணத்துக்கு 5:30 மணிக்கு போனா 6 மணிக்குள்ள சேவிச்சுட்டு வரலாம். சோம்பேறித்தனம் இருக்கு, அதை ஒத்துக்கணும். நமக்கு எப்போ சௌகரியப்படுறதோ அப்போ போய் பெருமாளை சேவிக்கணும். பெருமாளை சேவிக்காது இருக்கக்கூடாது, ஆனா நம்ம சௌகரியத்துக்கு போகணும். அதனால அப்படிப்பட்டது தான். அங்க போனாலும் என்ன ஆகுதுன்னா, பகவானை விட கூட இந்த ராஜாக்கள் கட்டின மண்டபம் இதை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு அந்த விக்கிரகத்துல புத்தி வரல. ஏன்னா அதுக்கு தகுந்த சம்ஸ்காரம் நம்ம இடத்துல இல்லை. அந்த அர்ச்சை எப்படி சேவிக்கணும், இப்போ பெரியவா இருந்தா இன்டிமேட்டேஷன் இருந்தேன்னா அந்த அர்ச்சை விக்கிரகத்தை சேர்ந்தா அவ திருப்பி பக்தர்கள் அவ எப்ப கிளம்பி போறாரோ அது வரை அப்படியே நிற்பா. ஏன்னா அவளுக்கு இப்போ ராமனை கிருஷ்ணனை பார்த்தா ஹனுமான் முதலியவர்களுக்கு எப்படி பார்த்தா அவர்கிட்ட எண்ணம் இருக்குது. கோழியான சுவாமி வந்துட்டேன்னா எந்த கோவிலா இருந்தாலும் அவரா திரும்ப வந்தா உண்டு. அந்த காலத்துல இந்த மாதிரி தொல்லையும் கிடையாது, கும்பல் தொல்லையும் கிடையாது. அப்படிப்பட்ட ஆழங்கால் பண்றவா இருக்கட்டும், ஒரு முன்னாடி இருந்தா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஐசிங்க இன்ஜிமேட்டேஷனுக்கு அப்படிதான். அர்ச்சையில ஆழங்கால் பண்றதுனா என்ன அர்த்தம்னா, நம்ம மாதிரி வந்துட்டோம் சேவிக்காம இருக்கக்கூடாது அப்படின்னு அவசரமா கையை கூப்பிட்டு அப்படி வர்றது இல்லை. ஒரு வேலை இப்போ கல்யாணம் ஆன பூசு புக்காத்துக்கு அம்மா வந்தாருன்னா அந்த அம்மாவை எப்படி எதிர்பார்க்க ஒரு பெண்ணானவள் பிடிச்சவா வந்தா எப்படி எதிர்பார்ப்போம், அது மாதிரி அந்த விக்கிரகத்தை ரசிக்கிற சக்தி தான் ஆழங்கால் படுறதுன்னு பேரு. அது மாதிரி கண்ணில் தாரதாரையா இன்ஜிமேட்டேஷன் எங்க போனாலும் அந்த விக்கிரகத்துக்கு எதிராக ஆழ்வார் பாசுரத்தை சொல்லி, திருக்குழந்தை போனா 6வது பாசுரத்தை சொல்லி கண்ணில் ஜலம் சேவிக்கிறதுன்றது அதுதான் ஆழங்கால் படுறதுன்னு பேரு. விக்கிரகத்துல ஆழங்கால் படுறது அதுக்கு ஒரு சம்ஸ்காரம் இருக்கணும், பண்பாடு இருக்கணும், எதுவும் தானா வராது, அதை வளர்த்துக்கணும்னு அர்த்தம். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த மண்டபத்தெல்லாம் பார்த்தா அந்த ராஜாக்களுடைய தர்ம புத்தி எவ்வளவுன்னா, இந்த மண்டபத்தெல்லாம் பார்த்தா அந்த பெருமாள் ரசிக்கிறத விட இந்த மண்டபம்லாம் ரசிக்குது நமக்கு. அப்படின்னா நம்முடைய மனசோட ஒரு பரிபாகம் எந்த நிலையில் இருக்குன்றத இதெல்லாம் அளவுகோல். நமக்கு ஏதோ ஆழ்வார் பாசுரத்தை முத்து பண்ணி வச்சிருக்கோம், நாஸ்திகம் இல்லை என்பது தானே தவிர கண்டிப்பாக நாம முதல் ஸ்டெப்ல கூட ஏறல. அதால மேல் ஸ்டெப்ல இருக்குவாரு நம்மளையும் ஒன்னா நினைச்சிக்க கூடாது. ஆழ்வார்களுக்கு பெருமாள் பேசினா, கம்பன் இடத்துல நம்மாழ்வார பாடினியான்னு கேட்டான், சுவாமி தேசிகனுக்கு வேதாந்த ஆச்சாரியம் கொடுத்தானா அவா எந்தையோ நிலையில இருக்கா, அவா கிட்ட அது பேசுவான். அது மாத்திரம் இல்லை, இந்த எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா, இந்த சோழ நாட்டு அரசன் தானே கோச்சோழன், அவன் அனாயாசமா பகவான் இடத்துல பேசுறவன் ஆயிட்டான். அவன் போவான், யுத்தம் வருது, பக்கத்து தேசத்துல கெட்ட அரசர்கள், தன் தேசமும் பாதிக்கப்படுறது, அந்த தேசத்துல இருக்க ஜனங்களுக்கும் அது நல்லது அப்படின்னா போய் பெருமாளை சேவிச்சுட்டு நாம தான் உடுத்து கலந்த பேரவாட உடுத்துன்னு சொல்ற மாதிரி அவன் போருக்கு போறதுக்கு முன்னாடி போவான், பெருமாள் கிட்ட இருந்து வாழை வாங்கிட்டு போவான். அப்படின்னு கம்பராமாயணத்தை சொல்றானே, சங்கரன் கொடுத்த வாழும் அப்படின்னு சொல்றான். சங்கரன் கொடுத்த வாழும், அவன் சந்திரஹாசம்னு வாள், அந்த வாழை வந்து இவன் ராவண வந்து இவங்கிட்ட இருந்து வாங்கி வச்சிருக்கான், அதாவது சிவன் இடத்துல இருந்து. இப்போ சங்கரன் கொடுத்த வாழும் அப்படின்னு சொல்லலாம். எதெல்லாம் முதல் நாள் இதுல அடி காக்கிட்டு எதெல்லாம் போர்க்களத்துல விட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு போது லிஸ்ட் போடும்போது சங்கரன் கொடுத்த வாழும், அது மாதிரி தன்னுடைய 20 வாரணம் புருத மாற்றும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கு நயம்பட உரைத்த நாவும் தாரணி மேவு மகுளி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும்
களத்தை போக்கி வெறுங்கையோடு இலங்கை மீண்டானோ ஏதோ பாட்டு. இப்ப சங்கரன் கொடுத்த வாழும் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் விட்டுட்டு போனான். அப்போ வீரத்தை எப்படி போட முடியும்? சந்திரகாசன்ற வாழை கையில வச்சிருந்தா பெருமாளுக்கு தோத்து போனான். அது கையை விட்டு நழுவிட்டு போர்க்களத்துல விட்டுட்டு போக முடியும். ஆனா குணம், வீரம் என்பது குணம். குணம் எப்படி அவனை விட்டு போகும் அப்படின்னு சொன்னா அவளை வெக்கப்பட்டு போனான்னு அர்த்தம். காலால தலையை கீழ்ந்து வெக்கப்பட்டு போனான் அப்படின்னு வீரமும் களத்தையை போக்கி வெறுங்கையோடு ஏதோ பாட்டு அப்படின்னு அவன் சொன்னான். அப்போ சங்கரன் கொடுத்த வாழும் அப்படின்னு சொன்னா, ஆமா இதெல்லாம் கட்டுக்கதை. கம்பராமாயணத்தை படிச்சுட்டு தூக்கிடுவா இருக்காட. ஆமா இதெல்லாம் கட்டுக்கதை. சிவபெருமான் அப்படியே கையில கொடுத்தாம போல இருக்கு அவனுக்கு அப்படின்னா, ஆழ்வார் சாய்க்கிற இந்த சோழன் இருக்கானே, அந்த சோழன் பெருமாள் இடத்துல வாழை வாங்கிட்டா அப்படின்னு சொல்றேன். பௌவனியுடை அதுக்கு எதுக்குன்னா, முதல்ல திரிவிக்ரமன் சாய்க்கிற திரிவிக்ரமன் எப்படியானால் இந்த உலகத்தை ஆக்கிரமித்தானோ அப்படி இந்த செங்கலான் கோச்சோழன் உலகத்தை ஆக்கிரமித்தான். அப்படின்னா இவனுக்கும் திரிவிக்ரமனுக்கும் இவனுக்கும் ஒப்பு. அவன் தான் இவன் குறுக்க படர்ந்தான், தன் தேசத்தை வளர்த்து கொண்டான். அவன் நெருங்க வளர்ந்தான். பகவான் மேல் நோக்கி வளர்ந்தான். இவன் தன்னுடைய ஆளக்கூடிய பூமிய விரிவாக்கம் பண்ணி கொண்டான் அப்படின்னு திரிவிக்ரமாவதாரத்தை சொல்லி இவனை சொல்ற. அப்ப என்ன சொல்றேன்னா, இவன் போய் வெண்ணி இருக்கிற இடம், அந்த இடத்துல ஒரு தடவை எதிரிகள் யானை படையோடு வரா. அப்ப இவன் போய் வென்றான் பெருமாள் இடத்துல. அப்படின்னா நம்ம கடைக்கு போய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் வாங்குற மாதிரி பெருமாள் இடத்துல வாழை வாங்கிட்டான்னு அர்த்தம். எப்படி சொல்றேன் அப்படின்னா, அதுக்காக எடுத்தேன். அப்படின்னா சிவபெருமான் இல்லை, அதாவது சிவபெருமான இடத்துல ராவணன் கற்கத்தை வாங்கினது இல்லை. இந்த சோழ நாட்டரசர்கள் அப்படிப்பட்ட தெய்வ பக்தி இருக்கு. அவர்கள் தெய்வத்துக்கு அவ்வளவு நெருங்கி வாழ்ந்த சக்தியாளா இருந்தாலும் அறம் சார்ந்த வாழ்க்கை பக்தி, அதாவது அளவு கடந்த பக்தி இல்லைன்னு சொன்னா ஒரு மண்டபத்தை, இப்போ ஸ்ரீரங்கத்துல கத்துக்க மண்டபம் விபீஷண ஆழ்வானு கொடுத்தது பிணவாகார விமானம், அதோட சரி. இப்போ பெரிய கோவில் ஆயிருக்குன்னா யார் யாரு ராஜாக்கள் கட்டிருக்கா? கண்டிப்பாக எந்த ராஜாவும் அதுல ஒரு எம்மம் கூட வித்தியாசம் இல்லாத அந்த சிமெட்ரி இருக்குன்னு சொன்னா எத்தனை கல்ல எங்க தேடி உடைச்சு, இப்ப மாதிரி என்ன மெஷின் கட்டுங்க உளிய வச்சு அடிச்சு இவ்வளவு பேரை கொண்டு எத்தனை கல் உடஞ்சிருக்கும், உள்ள தேர இருந்திருக்கும், அதை தூக்கி போட்டு வேஸ்டேஜ் எவ்வளவு இருக்கும். கண்டிப்பாக அவன் தன்னுடைய இளமை காலத்துல இப்படி ஒரு மண்டபம் கட்டணும்னு ஆரம்பிச்சிருந்தான்னா அவனுக்கு நம்பிக்கை நாம முடிப்போம்ன்ற நம்பிக்கை எவ்வளவு இருந்திருக்காரு. இருக்கட்டும், நாம ஆரம்பிச்சு வைப்போம், பிள்ளை முடிக்கிறானோ யார் முடிக்கிறானோ, முற்காலத்துல இது ஜனங்களுக்கு உபயோகப்படணும், பக்தியை வளர்க்கணும். இப்படிப்பட்ட கோவிலை பார்த்த உடனே ஜனங்களுக்கு ஒரு ஆக்கர்ஷம் வரணும், கொஞ்சம் கொஞ்சமா பகவான் இடத்துல ஈடுபாடு வரணும்னு அவன் நினைச்சிருக்கான். அந்த தர்ம புத்தியே நமக்கு வரலன்னு சொன்னா அப்புறம் அவன் பெருமாளத்துல வாழை வாங்கிட்டான், பெருமாளத்துல பேசினான்னா நான் பேசல, அதனால அவன் பேசிட்டு போட்டான்னு சொல்லுங்க. அந்த பாசனத்துல சாய்கிற ஒப்பனே முறை ஆடையாக சுற்றி பாரகலம் திருவடியா பவனம் மெய்யா செவ்விமா திறமட்டும் தோளா அண்டம் திருமுடியா என்றால்பால் சென்றகிப்பீர். பூர்வார்த்தத்தினாலே திரிவிக்ரமாவதாரத்தை வர்ணிச்சு அவன் தான் இங்க ஸ்ரீனிவாசனாக நாச்சியார் கோயில் இருக்கான். எப்படிப்பட்ட அரசர்களாலே தர்ம சித்தை கொண்ட அரசர்களாலே கைங்கரியம் பண்ணப்பட்டவன் இந்த பெருமான் என்று சொன்னால், கவ்வைமா கழுருந்தி விண்ணி ஏற்ற கடல் மன்னர் மணிமுடி மேல் காகமேற தெய்வ வாழ் வளங்கொண்ட சோழன் சேர்ந்த திருநறையூர் மணிமாலம் சேர்மீன்களே. இப்போ கத்திரிக்காய் வெண்டைக்காய் கடைக்கு போய் வாங்கி வர மாதிரி இவன் வருவான் பெருமாள். தர்ம யுத்தம் வந்திருக்கு, வெண்ணியை நோக்கி எதிரி படம் வந்திருக்கு, யானை படையெல்லாம் வந்திருக்கு, நீர் ஒரு வால் குடம் அப்படின்னா நம்ம கடையில போய் கத்திரிக்காய் வாங்குற மாதிரி அவன் பெருமாளத்துல பேசியிருக்கான்னு அர்த்தம். அப்படியே பெருமாள் பண்ணி அவன் கையில வாழை கொடுப்ப கொண்டு போய் கப்பைமா கழுருந்தி விண்ணி ஏற்ற கடல் மன்னர், எதிரி வரவன் ஒன்றும் சாதாரண மனிதன் இல்லை, அவன் வீரக்கடல் அணிந்து கொண்டிருப்பவன். அந்த யானை படையெல்லாம் புறமுதுகிட்டு ஓட வச்சு வெல்லுவான். இந்த தெய்வவான் வளம் பகவான் விஷ்ணுவிடத்திலிருந்து அவன் சங்கரன் தந்தவாள் சந்தகாசன். இந்த சோழ நாட்டு அரசனான செங்கனான் கோச்சோழன் விஷ்ணுவிடத்திலேருந்து பெற்ற வில்லு. அந்த சிவதனுசை உடைச்சான் பகவான் யாரு? ராமன். அப்போ அதிகம் மேனிதே விஷ்ணு தேவாகா சரசிகனாசுதா, சிவனை விட விஷ்ணு உயர்ந்தவர் என்பதை தேவதைகள் அறிந்தார்கள் என்று சொல்ற ரீதியில சிவதனுசு சந்திரகாசத்தை வாங்கின சிவனே அப்படி இருந்தான்னா இந்த சோழ நாட்டு அரசன்
சிவனிடத்திலிருந்து கத்தி வாங்கின அவனே ராவணனே அப்படி இருந்தான்னு சொன்னா, திருநறையூர் பெருமாள் இடத்துல சாதாரணமா பேசி கடைக்கு போய் கத்திரிக்காய் வாங்குற மாதிரி பேசுற அளவுக்கு அவன் அப்படின்னா என்ன பண்ணிருக்கான், அந்த பெருமாள் அவ்வளவு வசப்பட்டு வச்சிருக்கான்னு அர்த்தம். நாம போய் கேட்டா கடைக்காரன் கூட கத்திரிக்காய் தர மாட்டான். அப்படின்னு அவனுக்கு பகவானே கையில கட்கத்தை கொடுக்குறான், வாழை கொடுக்குறான்னு சொன்னா அவனுடைய பக்தி எப்படி இருந்திருக்கு அப்படின்னா அர்த்தம். தூய்மையான பக்தி கொண்டவனா இருந்திருக்கான், தூய்மையான அறவாளனாக வச்சிருக்கான். அப்பதான் பகவான் அப்படி கொடுப்பான். அப்போ அவன் ராவணன் எவ்வளவு வீரனாக இருந்திருக்க வேண்டும். சிவபெருமானத்திலிருந்து வாழை வாங்கினவனை விட விஷ்ணுவிடத்துல வாழை வாங்கி அந்த செங்கனான் கோச்சுவன் போய் அதெல்லாம் சொல்ல போனான். தெய்வவாள் பலம் கொண்டவன் அவன், அதனால வெற்றி அவனுக்கு கிட்டும். எதிரிகள்லாம் மாச்சான்னு சொல்லல, வீர கடல் அணிந்து யானை படைகளோடு வந்த அந்த எதிரிகளுக்கால அவ கொன்றான்னு பாட்டு எழுதல. அதுல கூட ஒரு கலைநயம் அந்த ஆழ்வாருக்கு. கடல் மன்னன் கதிர்முடிமே காகம் ஏற அவ கிரீட்டம் அந்த வெள்ளி என்கிற இடத்துல யுத்தம் நடந்தது. அப்படிப்பட்ட எதிரிகள் வந்தவன் ஒன்னும் சப்ப கிடையாது, ரொம்ப கெட்டிக்காரனவன், வீர கடல் அணிந்தவன். வெற்றியையே கண்டவர்கள் இந்த பகவானிடத்திலேருந்து இந்த கட்கத்தை வாங்கின இவனிடத்துல தோற்று சென்றார்கள். அல்லது புறமே நாம அதை பார்த்து எழுதினா அவனை இவன் இந்த கோச்சோழன் செங்கனார் கோச்சோழன் வெற்றி கொண்டான், அவர்களை சாகடிச்சுட்டான் அப்படின்னு எழுதுவோம். அல்லது அவர்கள் புறமீது விட்டு ஓடினார்கள் எழுதிட்டு நான் வேணா பார்த்து எழுதிட்டேன் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஆழ்வார் எழுதுற அதான் அந்த கவிதை ஒரே விஷயத்தை இப்ப நாம என்ன சொல்லுவோம், இப்படி நாச்சியார் கோவில் பெருமாள் இடத்துல கட்கத்தை வாங்கிட்டு போய் வெண்ணி என்கிற இடத்துல போரிட்டு யானைப்படையோடு அதை எதிர்த்து வந்தவர்களை புறமீது விட்டு ஓட வைத்தான்னு பார்த்து எழுதிட்டு கவிப்பா எனக்கு யாராவது டைட்டில் அப்படிமோ. ஆழ்வார் சொல்ற அப்படிப்பட்ட கடல் மன்னர் மணிமுடி மேல் காகம் ஏற அவன் செத்துட்டான், அவன் தோத்துட்டான், புறமீது விட்டுட்டான்னு சொல்லல. அப்படி இந்த பகவானிடத்திலிருந்து கட்டத்தை வாங்கி கொண்டு வாழை வாங்கிட்டு போய் போர் புரிந்து எதிரிகளுடைய கிரீடத்தின் மேலே காக்கைகளை உட்காரும்படியாக பண்ணான். அதாவது கடல் மன்னர்ன்றதால அவ மகா கெட்டிக்காரன் அர்த்தம். அவர்களுடைய கதிர் முடி பிரகாசிக்கக்கூடிய கிரீடம், அந்த கிரீடத்தின் மேலே காக்கைகளை உட்கார வைத்தான் அப்படின்னு அர்த்தம். காக்கா உட்காரதான் என்ன அர்த்தம், மாம்சத்தை சாப்பிட வந்திருக்குன்னு அர்த்தம். அவெல்லாம் அனாதையா அந்த போர்க்களத்திலேருந்து அவர்களை எடுத்து சென்று, அதாவது இப்ப நடந்த பாகிஸ்தான் இப்ப யுத்தம் ஆபரேஷன் சிந்தூர்ல பாடியே கிடைக்கிற புல்ரோசனை போட்டு மூடிட்டான்டா. அங்க ஹிட் பண்ண ஒரு இடத்துல பாடியே ரெகனைஸ் பண்ண முடியல, பப்ளிக்கு தெரிய வேண்டாம் என்று அந்த அரசாங்கமானது புல்ரோசனை வச்சு ஓட்டிடுச்சு அந்த இடத்துலன்னு சொல்றாங்க. அப்படின்னா அர்த்தம் கடல் மன்னர் கதிர்முடிமே காகமேற என்று சொல்றாங்க. அப்படின்னா அர்த்தம் அது அவன் எதிரிகளை மரணம் அடைய வைத்தான் சொல்றது கூட இவ்வளவு ரசமா சாய்கிறார். அவ கிரீடத்து மேலாம் காக்காவை உட்கார வச்சான். நாச்சியார் கோவில் பகவானத்துல அப்படின்னா அவ்வளவு அசாதாரணமா பகவான தன் குத்திரியத்துல ஒரு மணியை உத்திரியத்துல முடிஞ்சு வச்சுக்கிற மாதிரி பகவானை தன் வசப்படுத்தி வச்சிருந்தான். தன்னுடைய தர்ம சிந்தையாலே ஒழுக்கத்தினாலே ஆழ்ந்த பக்தியினாலே பகவான தன்மையப்படுத்தி வைத்துக் கொண்டு அவனிடத்திலிருந்து வாளை வாங்கி கொண்டு சென்று எதிரிகள் கடல் மன்னர்களான எதிரிகளுடைய கிரீடத்தின் மேலே காக்கையை உட்கார வைத்த கடல் மன்னர் கதிர்முடிமே காகமேற. இந்த பாட்டுக்கு நிறைய விடை சொல்லலாம், அந்த தசகம் போய் சொன்னார். காகமேற தெய்வவான் பலம் கொண்ட சோழன் சேர்ந்த அப்படின்னு சாய்கிற. அதுல அப்படி நிலத்தை ஆக்கிரமிப்பான். தன்னாற்று நோக்கி வரக்கூடிய எதிரிகளையும் அழித்தான், துஷ்ட ராஜாக்களையும் அழித்தான். அப்படிப்பட்டவன் சொன்னான். அவன் எப்படி பூமியில அவன் வளர்ந்தான் என்பது திரிவிக்ரமன் வளர்ந்தா மாதிரி அங்க பவ்வநீர் உடை ஆடையாக சுற்றி. அப்போ செங்கனான் கோச்சோனையும் திரிவிக்ரமாவதாரத்தையும் அந்த பாசுரத்துல சாய்கிற கலியன். அங்க என்ன சாய்கிற, பவ்வநீர் உடை ஆடையாக சுற்றி பாதகலம் திருவடியா பவனம் மெய்யா செவ்விமா திரமட்டும் தோழா அந்தம் திருமுடியாய் நின்றான். பகவானுக்கு இங்க எப்படியான காரார் வரைக்குங்கை கண்ணார் கடவுள் எடுத்துட்டா போயிட்டே இருக்கு. கொஞ்சம் சொல்றேன், அப்பப்போ சொல்றேன். காரார் வரைக்குங்கை கண்ணார் கடலுக்கை சீரார் மணி சுட்டி சீரார் சுடர் சுட்டி
செங்கலுரி பேராற்று பேரார மார்பில் பெருமா மலைக்கூந்தல் நீரார வேலி நிலவங்கள் என்னும் ஆரோர் சொல்லப்பட்ட மூன்றன்று. இது பூமி பிராட்டிக்கு. அங்க பவ்வநீர் உடை, பவ்வநீர் உடையாடையாக, உடையாடை ஒரு சப்தம். உடை ஆடை, உடைன்னா என்ன, ஆடைனா என்ன? பவ்வநீர் உடையாடையாக சுற்றி பாலகலம் திருவடியா பவனம் மீயா. இந்த பாசுரமும் அந்த பாசுரமும் ஒப்பு நோக்கத்தக்கது. அங்கு பகவான் திருவிக்கிரமனுக்கு வர்ணனை, இங்கு பூமி பிராட்டிக்கு வர்ணனை. இங்க ஆறார் வரைக்குங்கை கண்ணார் கடல் துக்கை சீரார் சுடர் சுட்டி செங்கலுரி பேராற்று பேரார மார்பில் பெருமா மலைக்குந்தல் நீராட வேலி நிலவங்கை என்னும் இப்பாரோர் சொல்லப்பட்ட மூன்றன்று. அங்க பவ்வநீர் உடை ஆடையாக, பவ்வநீர் உடையாடையாக, உடை ஆடையாக சொல்லக்கூடாது, பவ்வநீர் உடையாடையாக சுற்றி பாரகலம் திருவடியா பவனம் மீயா செவ்விமா திரவட்டும் தோளா அண்டம் திருமுடியாய் நின்றான் என்று திருவிக்கிரமன் சொல்றார். அங்க நமக்கு வேண்டிய பாகம் இப்போ பவ்வநீர் உடை ஆடையாக. உடை ஆடை, உடைன்ற சப்தத்துக்கும் லோகத்துல வஸ்திரம் அர்த்தம் இருக்கு, ஆடை என்ற சப்தத்துக்கும் வஸ்திரம் அர்த்தம் இருக்கு. ஆக்சுவலா ரெண்டு சமான அர்த்தமாக அங்க பயன்படுத்தல. உடை ஆடைனா இடுப்புல ஊற்றிக்கிற வஸ்திரத்துக்கு உடை ஆடைன்னு பேர். நான் ஒரே சப்தத்தை ரெண்டு தடவை பயன்படுத்திருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுப்பானா. பவ்வநீர், பவ்வம்னா சமுத்திரத்துக்கு பேர். ஆழ்வார் நிறைய அந்த பதப்பிரயோகம், பெரியார் பவ்வம் பவ்வம் எரிது வர எல்லாருக்கும் சூழசிங்காகனத்தே இருந்தானே கண்டாருவர் வங்கம் அடி பவ்வம் அது மாமுகடி நுச்சி புகமிக்க பெருநீர் அங்கம் அடியார வனதான தலை சூடும் அடியாரந்தியர் உங்கு புனலுண்டு மணி கங்குல் ஒரு சீடு மொழி எங்கு முழதால் நங்கள் பெருமானுடைய நந்தி புறவின் நகர நன்னு மனமே. பல இடங்கள்ல பௌவ சப்தம். பௌவன்ற சப்தத்துக்கு கடல்னு அர்த்தம். பௌவ நீர் சமுத்திர நீர். உடை ஆடைனா, உடைனா என்ன ஆடைனா ரெண்டு ஒன்றுதானே. உடைந்த சப்தம் விசாலமான சப்தம். ஆடைங்கிறது ஆடை உடை, ஆடைய உடைன்னு சொல்லலாம். ஆனா உடை எல்லாத்தையும் ஆடைன்னு சொல்ல முடியாதுன்றது வேற விஷயம். அது இப்ப பார்க்கவானா. ஆனா உடையாடைனா இடுப்புல ஊட்டிக்கிற வஸ்திரம். வஸ்திரம் பல வஸ்திரம் இடுப்புல ஊட்டிக்கிறோம், உத்தரியும் மேல போட்டுக்கிறோம், தலைப்பாகையும் வஸ்திரத்துல கட்டிக்கிறோம். இடுப்புல கட்டிக்கிற வஸ்திரத்துக்கு உடையாடைன்னு நம்மாழ்வாரம் பதப்பிரயோகம் பண்ணுங்க. உடையாடையன் கண்டிகையன் பொன்னூலினன் உடையார் பொன்னூலின் பொன்முடியன் மற்றும் திருநாடம் பிறப்பெறதோரு பெருமக்களே. உடையார் உடையாடையன் உடையார்ந்த ஆடையன், உடையார்ந்த ஆடையன், உடையார்ந்த ஆடையன் சாய்கிறேன். உடை ஆர்ந்த ஆடையன் நம்மாழ்வார் சாய்கிறேன். இங்க பௌவனி உடையாடையாக ஒரு ஆழ்வார் பாட்டுக்க நமக்காக சந்தேகம் வந்தா உடை ஆடை ரெண்டும் சமான அர்த்தமா இருக்கு, ஒரே அர்த்தமா இருக்கு. ஒரே அர்த்தமாக ரெண்டு போட்டுருக்க. பௌவனீர் உடையாகவா பௌவனீர் ஆடையாகவா என்று கேள்வி வந்தா உடையாடை என்பது இடுப்புல ஊட்டிக்கிற வஸ்திரம் என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆழ்வார் பாசத்துக்கு ஆழ்வார் பாசத்திலிருந்தே இது கலியனுடைய பதப்பிரயோகம். சுவாமி நம்மாழ்வார் பதப்பிரயோகம். உடையார்ந்த ஆடையன் கண்டிகையன் உடை நாளினன் உடையார் உடையார் பொன்மூலினன் பொன்முடியன் மற்றும் பல்கலன் நடையா உடை திருநாரணன் தொண்டர் தொண்டர் கண்டீர் அப்படின்னு. உடையார்ந்த ஆடையன், உடை ஆர்ந்த ஆடையன். இடுப்புக்கு உடைனா அந்த இடுப்புன்னு அர்த்தம். உடைக்கு பொருந்திய ஆடையை உடையவன், பீதாம்பரம் தரிச்சிருப்பன். அதாவது அவனுடைய திருமேனிக்கு சதிருஷமாக பொருந்தி இருக்கக்கூடிய அவனுடைய இடுப்புக்கு பொருந்தின ஆடையை அணிந்து கொண்டிருப்பவன் என்று அர்த்தம். உடை ஆர்ந்த ஆடையன். இந்த உடை ஆடை ரெண்டு சப்தத்தை நம்மாழ்வார் அப்படி பயன்படுத்திருக்க. ஆகையினாலே இங்க பௌவனீருடை ஆடையாக திருவிக்கிரமனுக்கு இங்க பூமி பிராட்டிக்கு சொன்னது அங்க திருவிக்கிரமனுக்கு. திருவிக்கிரமனுக்கு ஆடையன்னா அவன் வளர்ந்த போது காற்றே அவனுக்கு உருவமாயிற்று. அவனுக்கு இடுப்புல ஊற்றி கொண்ட வஸ்திரமாக சமுத்திர ஜலம் இருந்தது என்று அந்த இடத்துல திருவிக்கிரமனுக்கு சாட்சத நாச்சியார் பாசத்துக்கு திருவிக்கிரமனுக்கு சாட்சத இங்க பூமி பிராட்டிக்கு சாய்க்கிற. ஆகையினாலே
கண்ணார் கடல் உடுக்கை காரார் வரை கொங்கை கண்ணார் கடல் உடுக்கை கண் ஆர் கடல் உடுக்கை கண் தர்சனீயமாக பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை இருக்கக்கூடிய சமுத்திர ஜலமானது உடுக்கை வஸ்திரம் அழகா இருக்கும். சமுத்திரம் என்பது ஒரு அழகான வஸ்திரம், மென்மையான வஸ்திரமாக பூமி பிராட்டிக்கு இருக்கிறது. ஆகையினாலே அழகு சேர்க்கும்படியாக இருக்கிறது. அல்லது கண்ணார், கண் என்கிற சொல்லுக்கு இடம் என்று கொண்டு பூமியில 75% பரவி இருக்கக்கூடிய கடலை உடுக்கையாக, உடுக்கைனா வஸ்திரமாக உடையவள். சீரார் சுடர் சுட்டி, அவளுக்கு நெற்றியிலே அணியக்கூடிய திலகமாக அல்லது சுட்டியாக எது இருக்கு என்று சொன்னால் சுடர் இருக்கிறது. சுடர் என்ற சப்தம் சூரியனை சொல்லும். சீரார் சுடர் சுட்டி செங்கலுழி பேராற்று பேரார மார்பில். மார்பு, இந்த பூமி பிராட்டிக்கு மார்பு என்பது 6, காவிரி முதலிய 6. அதுல இருக்கக்கூடிய செங்கலுழி, செம்மை, அதாவது கலங்கி, தெளிவிலா கலங்கல் நீர்ஜூ திருவரங்கத்துலோங்கும் ஒளியுளார் சாமே என்று காவேரி ஜலம் எப்பயும் கலங்கி இருக்கும். ஏன்னு சொன்னால் பிரவாகம், அடிச்சுட்டு போகக்கூடிய பிரவாகம் மணலை விட செம்மண் கொண்ட, அதாவது கர்நாடகத்திலிருந்து போகும்போது பெரிய பெரிய சந்தன மரங்களை அடிச்சுட்டு போறது, வழியில செம்மண் பூமி உண்டு. அதனால அது கலங்கியும் இருக்கும் ஜலம். ஆனா சுத்தமான ஜலம், ஆனா கலங்கி இருக்கும். ஏன்னா அந்த வேகத்துல, அதாவது செங்கலுழி. அப்போ கார் வரை உடுக்கை காரார் வரை பொங்கை கண்ணார் கடல் உடுக்கை சீரார் சுடர் சுட்டி செங்கலுழி பேராற்று செங்கலுழி பேராறு. பேராறுனா பெரிய ஆறு என்ற அர்த்தம். செங்கலுழி, அந்த ஆறாகிற மார்பிலே ஹாரம் இருக்கு. அந்த ஹாரம் எதுனா கலங்கிய நீர். இந்த கலங்கி ஓடக்கூடிய நீர் இருக்கிறதே, அதுதான் இந்த பூமி பிராட்டிக்கு ஹாரம். செங்கலுழி, இந்த கலுழி என்கிற சப்தம் கூட திருநெடுந்தாண்டகத்துல பெண்ணை ஆற்ற வர்ணிக்கும் போது சொல்றேன். கலியன் 2 ஆற்ற சொல்லும் பொழுது, காவிரி ஆற்ற சொல்லும் பொழுது, அது மாதிரி பெண்ணையாறு. பெண்ணையாறு என்பது இப்போ இங்க எங்காத்து பக்கத்துலதான் உருவாருது. அது நதி பிரதான நதி எல்லாம் அழிஞ்சு போச்சு. இந்த நந்தி ஹில்ஸ்ன்னு சொல்றா. நான் ஒன்றும் போறதில்லை, பெங்களூருக்கு வந்து 35 வருஷம் ஆகுது. எங்காத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நந்தி மலையில தான் அது உருவாருது. அதுல இருந்து பெங்களூர் வழியா ஓசூர் அப்படி போய் திருக்கோவலூர், அப்புறம் திருவேந்திபுரம், அப்படி போய் கடலூர்ல கலந்துருக்கு. இங்க பெங்களூர்ல ஆரம்பிச்சு நந்தி மலையில ஆரம்பிச்சு கடலூர்ல போய் கலக்கக்கூடிய ஆறு அது காவிரி தென்பண்ணை பாலாறு. ஒரு முக்கியமான ஜலம், அது உயர்ந்த ஜலம். அந்த அந்த ஆறும் எப்பயுமே கலங்கி இருக்கும்னு சாய்க்கிற. திருநெடுந்தாண்டகத்துல கூட பாசம் அலம் புரிந்த நெடுந்தரக்கை அமரர் வேந்தன் அஞ்சரைக்குள் தனிப்பாக அவுணர்க்கென்றும் நிலம் பறந்து வரும் கலுழி. இதே சப்தத்தை கலுழி என்ற சப்தத்தை, கலுழி என்கிற சப்தத்துக்கு கலங்கிய நீர், காட்டாறு என்கிற பொருள். தமிழ் சப்தம் கலுழி என்று சொன்னார். நிலம் பறந்து வரும் கலுழி பெண்ணை திருக்கோவலூரை வர்ணிக்கும் பொழுது, திருக்கோவலூர் பக்கத்துல நிலம் பறந்து வரும், கரகட்ட முடியாத ஓடக்கூடிய பெண்ணையாறு. அந்த பெண்ணையாருடைய ஜலமானது கலங்கி இருக்கு. ஏன்னா அவ்வளவு வேகத்துல அடிச்சுட்டு போறதுனால, எப்பயும் வேகமா ஜலம் ஓடி இருக்கிறதுனால அந்த நதி நீர் கலங்கி இருக்கு என்று சொல்கிறார். அங்கேயும் கலுழி சப்தம் திருநெடுந்தாண்டகத்துல பெண்ணையாறு சொல்லும்போது கலியன் பயன்படுத்துகிறார். அப்படி செங்கலுழி பேராற்று பேரார மார்பில், ஆறுதான் மார்பு, அதுல கலங்கிய நீர், பொங்கி எழக்கூடிய கலங்கிய நீர் என்கிற நெக்லஸ் போட்டுருக்காங்க இந்த பூமாதேவியானவள். கலுழி பேராற்று பேரார மார்பில் பெருமாமழை பூந்தல். சரி, பெண்ணுக்கு தன கேசவதி நாதின்னு சொன்னேன். மலைகள் முளைகள், இவளுடைய கூந்தல் எது என்று சொன்னால் பெருமாமழை. இவளுக்கு மேகம்தான் கூந்தல். மழை என்று சொல்லி இங்க மேகத்தை சொல்றது. பெருமாமழை, மிக பெருத்த கருத்த மேகங்களே இவளுக்கு கூந்தல். மேகம் இருந்து கருத்து இருந்து மழை பெய்ய போறது என்று சொன்னால், அது பகல் நேரத்துல சூரிய கிழமும் இருக்கிற போது அப்படி மேகம் உதித்து சூழல் போட்டா அதுல என்ன ஆகும், வானவில் வரும். அந்த வானவில் தான் இவங்களுக்கு ராக்கடி. ராக்கடினா யாருக்கு என்ன சொல்றது, யாரும் வச்சுக்கிறதே இல்லை. பித்தளையில் இருக்கும். அது வேற. ஒரு கிராமத்துல ஒத்தராத்துல ஏழ்மை இருந்தாலும் அப்ப கலாச்சாரம் இருந்தது.
அது பித்தளையில இருக்கும், நீளம் எல்லா கலர். அந்த பித்தளைய இந்த ராக்கடிய புளி போட்டு தேய்ப்பா. அதுலயும் ஏழை. அந்த ராக்கடி எல்லாம் வச்சிருந்தானா கொஞ்சம் பணக்காரான்னு அர்த்தம். யாராவது பொண்ணு பெரியவளாயிட்டான்னா அந்த ராக்கடிய, இந்த பித்தளை ராக்கடி திளைக்கும், அதை கடன் வாங்கிட்டு போய் அவளுக்கு பெரியவளான உடனே ஒரு பண்டிகை பண்ணுவாள. அதுக்கு இந்த பொன்னால பண்ண ராக்கடி இல்லை, இந்த பித்தளையால பண்ண ராக்கடியை புளிய போட்டு தேய்ச்சி அது இவா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பெறையில வச்சு வச்சுப்பா, கூடத்துல மாடத்துல வச்சிருப்பா. அதை எடுத்து கொடுப்பா இவா. அதை விட்டு அவ அலங்காரம் பண்ணுவா. அப்படி இந்த பெண் இருக்காளே, நிலமங்கி இருக்கிறாளே, பேரார மார்பில் பெருமாமழை கூந்தல் இருக்கிறது. அந்த கூந்தல இருக்கக்கூடிய இந்திரதனுஷ், அதாவது வானவில்கள் என்றது ராக்கடியாக இருக்கும். கவி ஒண்ணு சொன்னா மீதியை சேர்த்துக்கொள்ள வேணும். மின்னல் அடிக்கும். அது ஒரு அந்த களம்பகம், அதாவது 7 வர்ணம் கொண்டது. அந்த களம்பக பூ, ஒரு பெண்ணுக்கு பூ சூட்டிக்கணும், பெண்களானவள் பூவை சூட்டிக்கணும்னு இருக்கு. அது களம்பகம் மாலை. களம்பகம் மாலைன்னா வெவ்வேறு கலர் கொண்ட வண்ணம் கொண்ட பூக்களை தொடுத்த மாலை களம்பகம்னு பேர் இருக்கு தமிழ்ல. ஒரே மதிப்பு, ஒரே முல்லைப்பூ அப்படி இல்லாம வெவ்வேறு உயர்ந்த பூக்கள், வெவ்வேறு வண்ணம் கொண்ட பூக்கள், அந்த வண்ணம் கொண்ட பூக்களை சேர்த்து பண்ணப்பட்ட பூ மாலை. அது தலையில சூட்டிட்டு இருக்கா. அந்த வானவில்லே இவளுக்கு ராக்கடியாக அல்லது களம்பகன் மாலையாக இருக்குது. பூமி பிராட்டிக்கு பெருமாமழை கூந்தல் நீரார வேலி. ஒரு பெண் என்று இருந்தால் அவள் காக்கப்பட வேண்டியவள். அவளை எப்பயும் பாதுகாப்புல வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இவளுக்கு பாதுகாப்பு என்ன? நீரார வேலி. ஆவரண ஜலம். ஆவரண ஜலம்ன்றதுக்கு ஒரு பாசனம் சொல்லணும். இதே கல்யாண இப்பைக்கு ஆவரண ஜலம்னு வச்சுக்கோ. ஆவரண ஜலம்னா என்ன, அந்த ஜலம் எங்க இருக்கு அப்படின்றத பத்தி திருமொழி அனுபவம் ஒரு பொழுது பார்க்கலாம். நிலையிடம் மெய் நின்ற கருங்கடல் வாயுலகுந்தி வானவரும் யாவும் எல்லாம் நெய் நின்ற சக்கரத்தம் திருவயிற்று நெடுங்காலம் கிடந்ததோரீர் என்னென்று செய்தாரா ஏனிலோர் தெய்வத்தை ஏற்றுகின்றீர் நன்றி கொண்டேன் தொண்டர்கள் அன்றையே ஏற்று. நீங்கள் ஸ்ரீமன் நாராயணனை சேவிக்கணும், அவனை தான் சேவிக்கணும். அவனை சேவிக்காமல் போனா நீங்க நன்றி கெட்டவர்கள். யார் யாரெல்லாம் ஸ்ரீமன் நாராயணன் சேவிக்கலையோ, அவனை சுவாமியாக ஏற்றுக்கொள்ளையோ, அவ மொத்த பேரும் தாயை பழிச்சவனுக்கு, தாயை சேவிக்காதவனுக்கு, தாயை திரஸ்காரம் பண்ணவனுக்கு எவ்வளவு பாவம் வருமோ அவ்வளவு பாவம் வரும் அப்படின்னு 10 பாசம் சாய்க்கிறேன். அம்மா வயிற்றுல வச்சிருக்கா. வயத்துல அம்மா நம்ம சொந்துக்கான சாஸ்திரம் நடுவுது. அவளை சொந்த சிக்ஷை நீ பண்ணப்படாது, அவளை நீ வெய்யப்படாது. அவகிட்ட நீ அவ கெட்டவளா இருந்தாலும், அவ பதிதையா இருந்தாலும் நீ அவளிடத்துல மரியாதையா இருக்கணும். அவளுக்கு பணிவிட செய்தே ஆகணும். அவள் விஷயத்துல ரூல் வேற. நாம அவ வாழ்ந்தாளா அவளுக்கு இதுவே போறோம் அப்படின்னா பேசினா மகா பாபம்னு சொல்றதோ. பல தடவை, ஒரு தடவை 10 மாசம், ஒரே ஒரு தடவை 10 மாசம் வயத்துல சுமந்த ஒத்திக்கு சாஸ்திரம் இவ்வளோ பெரிய இடத்த கொடுத்து, அப்பா கிட்ட கொஞ்சம் அபச்சாரப்பட்டாலும் பண்ணலாம், அம்மா கிட்ட அபச்சாரப்படக்கூடாது இப்படிலாம் சொல்லி வச்சிருக்குன்னா எத்தனை தடவை அப்பா நீங்க அவன் வயிற்றுக்குள்ள போயிட்டு உங்க பிள்ளை காலத்துல. அப்போ உங்களுக்கு 10 மாசம் வந்தவங்களுக்கே இவ்வளவு மரியாதைன்னு சொன்னா, எப்ப பார்த்தாலும் பிள்ளை காலத்துல வச்சு உளுந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானே, அத நாராயணன் கிட்ட எந்த செய்தேரா ஏதிலோ தெய்வத்தை ஏற்றுகின்றீர் செய் நன்றி கொண்டேன்னு தொண்டர்கள் அன்றனையே ஏற்றீர்களே. நீங்க கிழக்குவராக இருக்கிறோம் என்று சொன்னால் செய் நன்றி. என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டா உய்வில்லை, செய் நன்றி கொன்றவர்களுக்கு எந்த பாபத்தை வேணா பண்ணலாம், நன்றி கெட்டவனா இருக்கப்படாது, செய் நன்றி மறக்கப்படாதுன்னு சாஸ்திரம் இருக்க. பகவானை தொழாத, ஸ்ரீமன் நாராயண தொழாதவா மொத்த பேரும் நன்றி கெட்டவாதான் அப்படின்னு 10 பாசனம். அந்த பகவானை சேவிச்சே ஆகணும், அவனை சுவாமியா ஏத்துட்டே ஆகணும்ன்ற கலியன் சாய்ச்சா மாதிரி வேற யாரும் சாய்க்கல. 10 பாசம் சாய்ச்சிருக்க. அதுல பழைய காலத்துல இந்த ஆவரண ஜலம்னா என்ன, அதெல்லாம் என்ன ஆச்சு போக்குவரத்து வச்சுக்க. அங்க ஆவரண ஜலம்னா என்னன்றது விளக்கத்தை அப்புறம் பார்ப்போம். ஆவரண ஜலம்னு ஒரு ஜலம் இருக்கு. அந்த ஜலம் இருக்க, ஒரு பெண் என்று இருந்தால் அந்த பெண்ணை அவன் மனைவி கணவனோடு இருக்கிற தவிர மற்ற காலத்துல யாராவது ஒருத்தர் அவளை காப்பாற்றி கொண்டே இருக்க வேண்டும். அவளுக்கு வேலி இருக்கணும். வேலினா இங்க அகழி. வேலினா பூமி இருந்தால் பூமி இருக்கிற இடத்துல வேலி போடுறோம், மரத்தால பென்சு போடுறோம். பூமாதேவிக்கு வேலி எது என்று சொன்னால் ஆவரண ஜலம்.
ஆவரண ஜலம்னு ஒரு ஜலம், அந்த ஜலத்தை பத்தி அப்புறம் பார்ப்போம். ஏன்னா அது சொன்னா ஒரு முன்னாடியாகும். இந்த ஆவரண ஜலம் என்பது நீர், ஆரம் நீர்வேலி. ஆரம் என்ற சொல் ஆவரணம், அதாவது மாலையை சொல்லும் போது ஆரம் என்று சொன்னால் ஹாரம் என்று சம்ஸ்கிருதம் ஆரம் என்றாச்சு. இங்க ஆவரணம் என்பது ஆரம் என்று மருவி இருக்கிறது. பல இலக்கியங்கள்ல இப்படி ஆவரண ஜலத்தை ஆர ஜலம், ஆரம் என்று சொல்வது வழக்கு. ஆவரண ஜலம் புராணங்கள்ல சாஸ்திரங்களே சொல்லப்பட்டிருக்கிற ஆவரண ஜலமானது இந்த பூமி பிராட்டிக்கு வேலியாகும். ஒரு பெண் என்று சொன்னால் அவளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறதுனாலே அவள் பாதுகாப்பான இடத்துல வைக்கப்பட வேண்டிய இந்த பூமி பிராட்டிக்கு என்ன பாதுகாப்பு? அகழி எது என்று சொன்னால் இது. அதாவது பூமி பிராட்டியை நீங்க கவி சமயத்தை வச்சுட்டு பாருங்க, அவளை காப்பாத்திக்க அவளுக்கு என்ன கஷ்டம் வரும்னு கேள்வி கேட்கக்கூடாது. தமிழனங்கேன்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவன் உருவகப்படுத்துறான். அது மாதிரியாக நீராரம் பேரி ஆவரண ஜலமானது ஆரம் என்கிற சொல் இங்கு ஆவரணம் என்கிற சம்ஸ்கிருத சொல்லினுடைய மறுவாகும். ஆவரண ஜலம் இவளுக்கு வேலி, அகழியாக இருக்கிறது. அதனால அப்படிப்பட்ட நீராரவேலி நிலமங்கை, இப்படிப்பட்ட நிலத்திலே வசிக்கக்கூடியவர்களே நிலமங்கை என்னும் இப்பாரோர், அதுல வசிக்கக்கூடிய பாரோர் இருக்கிறார்களே, பாரோர் சொல்லப்பட்ட மூன்றென்றே அவர்கள் மூன்றை தான் ஒத்துக்கொள்கிறார்கள். எந்த மூன்றை ஒத்துக்கொள்கிறார்கள்? அதுக்கு மேல அந்த மூணுக்கு விளக்கம் சொல்ற. மூன்றென்றே முதல்ல தான் சொல்ல வந்த விஷயத்தை முதல்ல சொல்லிடணும். மூன்றென்றே, மூன்று தான் அப்படின்னு சொல்ற. இப்போ மூன்று தான் அப்படின்னா நீ என்ன நினைச்சுடுவ? ஐஸ்வர்யம், கைவல்யம், மோட்சம்னு கவுண்ட் பண்ணிடுவா. ஆழ்வாரு மூணுன்னு சொல்லியிருக்க. இவர் வைதிகர் தானே, திருமொழியெல்லாம் 4 புருஷார்த்தம் விட்டுருக்க. பாரோர் சொல்லப்பட்ட மூன்றென்றே அப்படின்னா ஆமாப்பா ஐஸ்வர்யம், கைவல்யம், மோட்சத்தை சொல்லிட்டேன் ஆழ்வார்னு சொல்லிடுவா. அதுக்காக அம்மூன்றும் ஆறாயிரத்தானே அறம்பொருள் இன்பமென்று, அந்த மூன்று என்பது என்ன என்பது அவசரப்பட்டு ஐஸ்வர்யம், கைவல்யம், மோட்சம் நினைச்சுக்காருங்கோ. நான் சொல்ற மூணு அறம்பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல ஆராயாதவர்கள் 4 புருஷார்த்தம் என்று சொல்லுவார்கள். ஆராய்ந்து முடிவை எட்டுபவர்கள் அறம், பொருள், இன்பம் என்ற மூன்றையே ஒத்துக்கொள்வார்கள். இவ்வளவுதான் நாஸ்திகவாதமா இருக்கே அப்படின்னு கேள்வி வரும். ஆஸ்திகன் நாஸ்திகவாதம் பேசலாம், நாஸ்திகன் தான் ஆஸ்திகனானா கஷ்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடைசியில இது பகவான் விஷயத்துல நனைஞ்ச மனசு, ஈரமான மனசு, அந்த காதலுடைய உயர்வை சொல்வதற்கு ஆண்டாள் சொல்றாங்க. ஆமா இன்னைக்கு பசியோட ஒருத்தன் வரான், பச்சடி ஒரு தேங்காய் பச்சடி பண்ணி போறதுக்கு பக்கு இல்லை, இன்னும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரையா உனக்கு எல்லா பட்சணத்தோட கல்வி பண்ணி போனா உங்க பட்சணத்தை யாரு கேட்டா அப்படின்னு. இப்ப என்ன ஆண்டாள் ரங்கனை அடையணும்னு ஆசைப்படுறான். ஆண்டாள் இப்படி கஷ்டப்பட்டாலும் ஆண்டாள் பரம் வச்சாவுக்கு அவளுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா அந்த மோட்சத்தை யாரு கேட்டா? இம்மை பிறவி செய்யாத இன்னி போய் செய்யுந்தவன் தான் என்று ஆண்டாள் சொல்ற மாதிரி அர்த்தம். அப்படின்னா அந்த காதல் கனமா இருக்கிற பட்சத்துல இப்ப எனக்கு வேணும் அந்த அனுபவம்னு கேட்கிறவன் நாளைக்கு பெருசு இருந்தா கூட அதை பத்தி அதை குறைச்சுதான் பேசுவான். அதனால பகவத் பக்தி, பகவான் விஷயத்துல தோய்ந்த எண்ணம் இருக்க, நெஞ்சு இருக்க, அதோடைய உயர்வை சொல்றதுக்காக ஆழ்வார் 3 தான் பார்க்கும். ஆராயாதவன் 4 சொல்லுவான். ஆராய்ஞ்சு பார்ப்பவன் ஆனால் ஆராயில் தானே அறம்பொருள் இன்பம் என்று அம்மூன்றும் பாரோடு சொல்லப்பட்ட மூன்றென்று. அறம்பொருள் இன்பம்னு சொன்னா போறாதா லிஸ்ட், அவளே கவுண்ட் பண்ணிக்கிறார். அப்படின்னா என்ன சொன்னா நம்பரை சொன்னா இன்னும் ஒண்ணு இல்லைன்றதை அழிச்சு சொல்றது. இப்போ நியாயசாஸ்திரத்தை சொல்லும் போது திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவாக சப்த பதார்த்தாக, நீனா 108 சொல்லியிருக்க. 108ன்னு சொல்றது இருக்கிறதே 4 ஐட்டம் அல்லது 7 ஐட்டம். இது சப்த பதார்த்தாக பஞ்ச கர்மாணி திரவியானி நவைவா. சின்ன சின்ன லிஸ்ட் செயல் ஆக்ஷன் என்று சொன்னால் நியாயசாஸ்திரம் என்ன சொன்னா உலகத்தில் நடக்கூடிய அத்தனை செயலையும் 5 செயலை கொண்டு வந்து நிற்கிறான். பஞ்ச கர்மாணி திரவியங்கள் எத்தனை அப்படின்னா 9 தான் திரவியம் என்று சொல்றான். பதார்த்தம் எத்தனைன்னா 7 தான் பதார்த்தம் என்று சொல்றான். அப்ப எல்லா இடத்தையும் எண்ணிக்கையை போடுவான். எதுக்கு போடணும்? திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவாக பதார்த்தாக என்று சொன்னாலே போதுமே. சப்த பதார்த்தாக 7 பதார்த்தங்கள் என்று அவன் ஏன் சொல்லணும் அப்படின்னா 7 தான் பதார்த்தம். பஞ்ச கர்மாணி
அஞ்சுதான் செயல்கள். வியாபாரம் என்பது அஞ்சுதான் இது சொல்லணும். 5 வியாபாரத்தை பேரு சொன்னா அவனா தெரிஞ்சுக்கிறான். உத்தவருக்கு கல்தம் பருப்பு, துவரம் பருப்பு, பைத்தம் பருப்பு அப்படின்னா 4 பருப்பு அப்படின்னு அவளே தெரிஞ்சுக்கிறான். உயர்த்தம் பருப்பு, பைத்தம் பருப்பு, துவரம் பருப்பு, இந்த பருப்பு என்று பருப்பு 4 வகை ஆகும் அப்படின்னு சொன்னா அர்த்தம்னா 4 தான் பருப்பு, 5வது பருப்பு லோகத்துல கிடையாதுன்னு சொல்றதுல நோக்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பருப்பு 4 வகை, உளுத்தம் பருப்பு, பைத்தம் பருப்பு, துவரம் பருப்பு, இன்னொரு ஏதோ ஒரு பருப்பு மறந்து போகுது. 4 பருப்பு 4ன்னு நம்பர் சொல்லாட்டா என்ன ஆகுதுன்னா இவன் 4 பருப்பு சொல்றான், 5வது பருப்பு ஒண்ணு இருக்கும் போல இருக்குன்னு ஒருத்தன் நினைச்சுப்பான். என்று பருப்பு 4 வகை ஆகும் அப்படின்னு சொன்னா பருப்பு 4 வகை தான், 5வது பருப்பு கிடையாதுன்னு சொல்றதுல நோக்கம். அப்போ திரவியம், குணம், கர்ம, சாமானியம், விசேஷம், சமவாயம், அபாவம் என்று சொல்லி 7 பதார்த்தங்கள்லாம் 7 தான் பதார்த்தங்கள், 8 கிடையாது அப்படின்னு அர்த்தம். திரவியானி திரவியங்கள் 9 தான், 10 கிடையாது, 8ன்னு சொல்லக்கூடாது. பஞ்ச கர்மானி 5 தான் செயல்பாடு, 4 கிடையாது, 6 கிடையாது என்று சொல்றது நோக்கம். அப்படி நீரானவேல் இளவங்கயல் பாரோர் சொல்லப்பட்ட 3 3 தான் புருஷார்த்தம். 4 பேருன்னு சொல்லாதவா, 4ன்னு சொல்றவா ஐயானவா. 6ஆயுள் தானே அறம்பொருள் என்பவென்று அது என்ன, ஏன் இப்படி சொல்ற, சாஸ்திரத்துக்கு முரண்பட்டு பேசலாமா ஆழ்வார் அப்படின்றத அடுத்த வாரம் பார்ப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீந்திர சம்பதி பாதுகா சேவக ஸ்ரீமன் ரவோ ஸ்ரீ நாராயணதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீமன் ரவோ ஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேசிகாய நமஹ. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதுவும் குறிப்பா தமிழ் தாய் வாழ்த்தோட சேர்ந்து இது கம்பேர் பண்ணதுதான் இன்னைக்கு ரொம்ப ரசனையாவும் இருந்தது. அதே மாதிரி அந்த கலம்பகம்ங்கிறது தான் மருவி கதம்ப மாலை அப்படின்னு ஆச்சாரியர். அதுதான் இல்லையா? அப்போ கதம்ப மாலை சூட்டிக்கிறதுங்கிறது தவறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் அரியனுக்கு அந்த சந்தேகம் இருந்தது. ஏன்னா பகவத் விஷயத்துல பல இடங்கள் இருக்கு. அனுமார அனுமாரா சத்துவா மக்கள் கோபி லகுத்துவம் அவருக்கு இவர் இளைய பெருமாள் கீழே விழுந்து கிடக்குற அவ பல பேர் குரல்கள் 10 பேரும் இவரை தூக்கிட்டு போய் ஏதாவது பண்ணிடணும்னு பாக்குறா, அசைக்க விட முடியல. அங்க அனுமார் கலம்பக மாலையை எடுத்துட்டு போற மாதிரி அவ எடுத்து விட்டார். அதான் அனாயாசமா இந்த வெவ்வேறு பூக்களாக சேர்ந்து பண்ணப்பட்ட மாலையை தூக்கி போற மாதிரி தூக்கி போறாரு. பல இடங்கள்ல சொல்றாரு. பகவத் விஷயத்துல பல இடங்கள்ல பிரயோகம் இருக்கு.